கையில கொடுத்து இன்னும் 100 பேரை கூட நிறுத்திக்க வந்தா உனக்கு ஒரு தொகுதிக்கு 200 கோடி ரூபாய் செலவு. ஒருத்தன் வேண்டான்னு சொல்றான்னா அவன் யாரு சொல்லு? அப்ப அவன் சாதாரண ஆளா? என் கணக்கு அப்படி இல்லை. ஆமா, பிரபஞ்சமே, பிரபஞ்சத்துக்குள்ள இயற்கை அவனை இறக்கி விட்டுருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ஆன்மீக ரூட்டுங்கிறது வேற. அந்த அடிப்படையில மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆளை கொண்டு வரணும்னு சொன்னா, அது சீமானா முடிவெடுத்து உள்ள வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நான்லாம் ஏத்துக்கிற மாட்டேன். ஏன்னா இவ்வளவு தில்லும் இவ்வளவு தைரியமும் இவ்வளவு வைராக்கியமும் இயற்கை திட்டமிட்டு கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வராது. புரிஞ்சதா? அப்போ சீமான் தமிழ்நாட்டுக்குள்ள இறக்கி விட்டுருக்கிறதே இயற்கைன்னு தான் நான் சொல்லுவேன். இயற்கை மூலமா தான் அவனை இறக்கி விட்டுருக்கான். ஏன்னா எந்த ஒரு பெரிய விஷயத்துக்கும் அவனுக்கு ஆசை வரல. இல்ல, பிரபஞ்சத்தை சார்ந்து வரவனா இருந்தா எல்லா ஆசையும் வந்துடும். இயற்கை சார்ந்து இயற்கை ஒரு திட்டம் போட்டு ஒருத்தனை வழி நடத்துதுன்னா அவனுக்கு எந்த ஆசையும் பெருசா வராது. அவனுக்கு என்ன எய்மை கொடுத்துருக்கோ அதுல மாத்திரம்தான் அவன் பயணம் பண்ணுவான். அப்ப அந்த அடிப்படையில இந்த பரதேசிக்கு தெரிஞ்சவரை நான் ஆராய்ச்சி எடுத்தது சீமான் இப்படித்தான் அப்படின்னு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் முடிஞ்ச வரை சீமானுக்கு நம்மளால முடிஞ்ச இது என்ன பண்ணலாமோ பண்ணலாம். ஏன்னா லட்சக்கணக்கில் நம்ம கொடுத்து உதவ முடியாது. ஒரு நல்ல பிரார்த்தனையோ ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கலாம் இல்லையா? அப்படி இருந்து கூட நான் பாண்டிச்சேரிக்காரங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறேன். இங்க இருந்து சீமாங்கட்சிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லினாங்க, இப்படி ஒரு சிக்கலாகி போச்சு சாமின்னு சொல்லி, சரி ரைட், இந்த என்னால முடிஞ்சது ஒரு சின்ன உதவின்னு பண்ணேன். புரிஞ்சதா? அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நம்ம இப்ப நான் எனக்கு என்ன பொண்டாட்டி புள்ள நாளைக்கு சொத்து சேர்க்க போறாங்க, படிச்சு வேலைக்கு போறாங்கன்னு இருக்கேன் கிடையாது. வந்தா நம்ம தேசத்தினுடைய மக்களுக்கு 4 பேத்துக்கு ஒரு 100 பேத்துக்கு ஒரு 1000 பேத்துக்கு இல்ல 1,00,000 பேருக்கு அவனால நன்மை பிறக்கும்னு நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கேன். அவனை காப்பாத்துறதுக்கு எடுக்கிற முயற்சியில தப்பே கிடையாது. இன்னைக்கு சீமான் உண்மையிலேயே ஒரு லக்கு இந்த மக்களுக்கு ஒரு மூளை இருந்து மாத்தி அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், பல லட்சம் பேருக்கு உதவியா இருக்கும். எப்படி? பல லட்சம் பேருக்கு உதவியா இருக்கும். மொத்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் தூக்கிடுவான். தெரிஞ்சுக்கோ, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு போய் தானே நீ எல்லாமே பிரைவேட்டுக்கு போற. எல்லாம் கவர்மெண்ட் ஆக்கிட்டா அதுதானே நமக்கு நன்மை. அந்த சிந்தனை நமக்கு வரணும் இல்ல, மக்களுக்கு வரணும் இல்ல. நம்ம இங்கனுக்குள்ள 10 பேருக்கு வந்தாங்க இல்ல, அது எல்லாருக்கும் வரணும் இல்ல. 100க்கு 60 பேருக்கு வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. 100க்கு 60 பேருக்கு அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா சீமான் முதலமைச்சரா உட்காந்துருவாரு. அவர் ஆசையாவது பேசுனதுல முழுசா நிறைவேற்றுறது காலங்கள் பத்தலைன்னா கூட ஒரு பகுதியாவது நிறைவேற்றுவாங்க இல்லையா? சொன்னதுக்காகவாது, இவ்வளவு வேகமா பேசுனதுக்காகவாது சில இது நிறைவேற்றி தான் ஆகணும். அவர் ஓப்பனாவே திட்டுனாமே சொல்றாரு, வந்த உடனே முதல் கையெழுத்து பிராந்தி கடையை ஒழிச்சிருவான். கையெழுத்து அதுதான். சரியா? 2வது கல்வி, பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. 3வது ஆஸ்பத்திரி. புரியுதா? 4வது விவசாயத்துக்கு என்னவோ அது. இப்போ இன்னைக்கு அதுதானே நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ உனக்கு பொருள் கொடுத்து விவசாயம் பாருன்னு சொல்லும் போது நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவியா என்ன? நீ விளைய வச்சதுக்கு அப்புறம் பாதி உனக்கு பாதி கவர்மெண்ட்டுக்குங்கும் போது நீ வேண்டான்னு சொல்ல போறியா? உன்னுடைய உழைப்புக்கு மாத்திரம் தானே காசு. அப்ப நாடு அப்போ சொல்லு மக்கள் முன்னேற்றம் நாடு வளர்ச்சின்னு சொல்லலாம். விவசாயம் வளராம மக்கள் வளராம நாடு வளர்ந்துருச்சுன்னு சொன்னா அது ஏமாளித்தனமா நம்மளை ஏமாத்துறதுன்னு அர்த்தம். புரியுதானே சொல்றது?
அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம போறோம்னா எப்படி சொல்றது? தெரிஞ்சவங்களும் அப்படித்தான், தெரியாதவங்களும் அப்படித்தான். யாருக்கு எப்படியோ என்னமோ தாய், இந்த பரதேசிக்கு இதுதான் என்னுடைய ஆன்மீக நிலையிலேயே இதுதான் மனநிலை. மக்களுக்கு நன்மை பிறக்கணும், அவங்க எல்லாம் ஒரு சிறப்பா வாழ்றதுக்கு பின் வாரிசுகள் அரசியல் ரீதியில அவங்க மாற்றத்தை வரணும்னு சொன்னா இந்த தமிழ் தேசனுடைய நிலைப்பாட்டுல வர்றவங்களை தவிர வேற யாரும் பண்ண முடியாது. யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் ஊறி போனாங்க. எத்தனை கட்சி இருக்கோ, நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டு மீறி எத்தனை கட்சி இருக்கோ அவங்க எல்லாம் ஊறி போனாங்க. வாங்கிறது, கொடுக்கறது, சம்பாத்தியம் பண்றது, செய்யறது எல்லாம் ஊறி போனாங்க. இதுல ஓரளவுக்கு நியாயமா அந்த மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு வந்தவர் திருமாவளவன் ஒரு ஆளு. அரசியல் இருக்கிறது இல்ல. இன்னைக்கு அவரும் கூட்டணிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு சில சங்கட்டமான சூழ்நிலையில எதிர்த்து பேச முடியாம அவரும் இருக்காரு. அதே மாதிரி இவங்க கம்யூனிஸ்டுக்காரங்க, 2 கம்யூனிஸ்டுக்காரங்களும் அப்படிதான் இருக்காங்க. கூட்டணி தருமம்னு அவங்க என்ன பண்ணுனாலும் ஓரளா ரெண்டு இடத்துல ஏதோ அப்படியே கண்டனம் தெரிவிச்சுட்டு அப்படியே அதை அப்படியே மறக்கடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்ப இப்படி எல்லாமே நம்ம பார்க்கும்போது அன்னையில இருந்து காங்கிரஸ் எப்படி உருவாச்சு, காங்கிரஸுக்கு உருவாகிறதுக்கு முன்னாடி RSS எப்படி ஆரம்பிச்சாங்க, RSSல இருந்து பிஜேபி உருவாச்சு, இப்படி எல்லாம் நம்ம கணக்கெடுத்து ஒண்ணு பார்க்கும்போது அவன் எதுக்காக வந்தான், இவன் எதுக்காக வந்தான்னு நம்மளால எடுக்க முடியுது. அப்ப அதெல்லாம் எடுத்து நம்ம பரிசீலனை பண்ணி பார்க்கும்போது பின்னாடி என்ன வரப்போகுதுன்னு நம்மளால பார்க்க முடியும்ல. அப்ப அதை நோக்கிதான் நம்ம பயணமும் இருக்க வேண்டியிருக்கு. அதை நோக்கிதான் நம்ம எப்படி சொல்றது, அது வருத்தம் தான் தெரிவிக்க வேண்டியது இருக்கு, வேற ஒண்ணும் செய்ய முடியல. இப்ப நம்ம இந்த 10 பேத்துக்குள்ளேயே நான் ஒரு சொல்ல நிக்க வைக்க முடியலையே, அப்புறம் நம்ம எங்க லட்சக்கணக்கான வேற நிக்க வைக்க போறோம்? என்ன சாமி நான் சொல்றது, 10 பேருக்குள்ள இந்த பரதேசி சொன்ன வார்த்தையை ஒரே சொல்லுல நிக்க வைக்க முடியல. புரியுதானே சொல்றது? அப்புறம் எப்படி நம்ம எப்படி லட்சக்கணக்கான வேற நம்ம கொண்டு நிக்க வச்சு நம்ம கிழிச்சிட போறோம்? நடக்கவே நடக்காது. ஆமா.